ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு சூப்பர்பான அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இது என்ன ஃபீச்சர், இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபீச்சரை பார்க்கறதுக்கு முன்னால் உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கங்க. உங்கள் பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி டாப் சர்ச்சில் வாட்ஸ்அப்புன்னு டைப் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா செகண்டாக அப்டேட்டுன்னு இருக்கும். அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் ஸ்டேட்டஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட் ஸ்டேட்டஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டாப்பில் டெக்ஸ்ட், மியூசிக், லே அவுட்டுன்னு இருக்குது. இந்த லே அவுட்டு தான் நியூவாக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் லே அவுட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். லே அவுட்டை கிளிக் பண்ண உடனே நம்மகிட்ட எவ்வளோ ஃபோட்டோஸ்ன்னு கேட்கும். அதாவது 4 to 5 இமேஜஸை நம்ம ஒரே ஸ்க்ரீனில், அதாவது ஒரே பேஜில் நம்ம வச்சுக்க முடியும். அதுதான் லே அவுட். இப்போ எங்கிட்ட இருக்கிற ஒரு 3 இமேஜஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் வந்து 1 by 1 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ அப்படியே பாட்டமில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் லே அவுட் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் லே அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3 இமேஜஸ் மட்டும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். பட் 4th இமேஜ் நம்மளுக்கு கேட்குது. நீங்கள் 4th இமேஜை நீங்கள் அட்டாச் பண்ணணும்னா ஸோ எம்டியாக இருக்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி வேற ஒரு இமேஜையும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அடுத்தது கீழே இருக்கிற வேற ஒரு லே அவுட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த 3 இமேஜஸ் லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் ஃபேஸ் எல்லாம் கிளியராக தெரியாமல் இருக்கு இல்லையா? அதனால நீங்கள் 2 ஃபிங்கரை வச்சு டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஃபேஸ் தெரிகிற மாதிரி கொண்டு வந்துக்கலாம், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிற ஒவ்வொரு லே அவுட்டையும் கிளிக் பண்ணி பாருங்க. இதில் எந்த டைப் ஆஃப் லே அவுட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம 6 இமேஜஸ் வரைக்கும் ஒரு லே அவுட்டுக்குள்ளே வைக்க முடியும். நீங்கள் லே அவுட் செட் பண்ணதுக்கு அப்புறமா டாப்பில் இருக்கிற டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கலாம். இப்போ இருந்தாலும் நம்ம இதில் இன்னொரு ஃபியூச்சரையும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஃபோட்டோன்ட்டு இருக்கு பாருங்க, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது இது ஒரு ஸ்டிக்கர், அதாவது லோகோ மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்களா, அந்த சேனலோட லோகோவை நம்ம உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஏதோ ஒரு இமேஜை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனில் சென்டரில் உங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகுது. இதுலேயே அந்த இமேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. அப்படியே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ரவுண்டு, ஹார்ட்டின்னு இவ்வளோ ஷேப்ஸ் இருக்குது. இதில் எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்லார்ஜ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு டாப் லெஃப்ட்ல இருக்க டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், இப்போ செட் ஆயிருச்சு. பாட்டம்ல பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்க ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேட்டஸ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேட்டஸை வியூ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ்ல ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஃபீச்சர் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேரை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல சேட்ல ஷேர் பண்ணிக்கலாம், ரீல்ஸ்ல ஷேர் பண்ணிக்கலாம், ஸ்டோரிஸை நம்ம வச்சுக்க முடியும், ட்விட்டரில் பண்ணிக்க முடியும், வாட்ஸ்அப்லேயே நம்ம மற்றவங்களுக்கு அனுப்பிச்சிக்க முடியும். இதே இது டெலகிராம் இந்த மாதிரி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன்னா அந்த அப்ளிகேஷன்லையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா சோசியல் மீடியாலையும் உங்களுடைய ஸ்டேட்டஸை நம்ம ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஷேர் டு ஃபேஸ்புக்கை நம்ம கிளிக் பண்ணி ஃபேஸ்புக்குக்கும் டைரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபியூச்சர் தான் இந்த ஜூன் 2025ல ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.